அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போராட்டத்தை அறிவித்துள்ள ஜாக்டோ ஜியோவுடன் நாளை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஜனவரி 6ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் போராட இருப்பதாக அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என்று பல்வேறு துறைகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வருவாய்த்துறை, கல்லூரிகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் உள்ளிட்ட பல இடங்களில் பணியாற்றக்கூடிய முக்கிய அதிகாரிகள், அலுவலர்கள் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பில் இருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் அனைவரது ஒட்டுமொத்த கோரிக்கை என்பது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. எனவே அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் தமிழக அரசு சார்பில் அது சம்பந்தமாக ஏற்கனவே பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இடையில் ககன்தீப் சிங் பேடி அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. சமீபத்தில் அந்த குழு அறிக்கையை தாக்கல் செய்திருந்த நிலையில நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜாக்டோ ஜியோ அமைப்பினரிடம் தமிழக அமைச்சர்கள் குழு நாளை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஏற்கனவே ஒரு 10 நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் இதே போன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட நாங்கள் எங்களது போராட்டத்தை கைவிடப் போவது இல்லை என்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலிலேதான் இவ்வாறு அனைத்து ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் களத்தில் இறங்கினால் அது பெரும் நெருக்கடியாக மாறும் என்ற நிலையில அதற்கு முன்னதாக அரசு அவர்களை அழைத்து பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.